கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு மிகவும் கடினமான காரியம் ஒண்ணு இருக்குங்க. நம்ம தேவன் சொன்னா ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆனா ஒரே ஒரு காரியம் அவருக்கு மிகவும் கடினமான காரியம். அந்த காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்த தேவனுக்கு பிரியமாய் மாற்றுகிறது. கடவுள்ட்ட நம்ம கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், "கடவுளே எனக்கு இந்த ஆசீர்வாதத்த குடுங்க" அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நெனச்சாருன்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு செகண்ட்ல குடுத்துருவார். என்ன ஆசீர்வாதம்னாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னாலும் சரி, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம்னாலும் சரி. ஆனா, அவருக்கு மிகவும் கடினமான காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்த தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமா மாற்றுறது. அது ஏன் அவர்னால மாற்ற முடியாதுன்னா, அந்த சாய்ஸ கடவுள் நம்மகிட்ட குடுத்துருக்காரு. அப்படி இல்லன்னா, நம்ம ரோபோ மாரி மாறிருவோம். இல்ல கடவுள் "இல்ல நீ இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு புரோகிராம் பண்ணி, ஒரு ரோபோ மாரி ஆக்கிட்டாருன்னா, நம்ம ஒரு ரோபோ ஆயிருவோம். நமக்கு ஒரு சுய சித்தம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா எந்திரிப்போம், கடவுள தொழுவோம். ஆனா, அந்த சுய சித்தத்துல இருக்கும்போது, நம்ம தேவனை தேடுகிறோம் இல்லைங்களா? அப்பதான் என்னன்னா, தேவன் அதுல பிரியப்படுறார். ஸோ, அதனால கடவுள் என்ன விரும்புறார்ன்னா, என் பிள்ளை சுயமா அவன் இருதயத்த எனக்கு பிரியமாய் மாறி, அவன் என்ன தேடணும்னு நெனைக்கிறார். ஆனா, நம்ம அத விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா, நம்ம இருதயம் ரொம்ப மிகவும் அழுக்கானதுங்க. இல்ல வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க எரேமியா 17:9 அந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி எரேமியா சொல்றாரு. அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது அறியத்தக்கவன் யார்? கடவுள் என்ன சொல்றாரு? எரேமியா மூலியமாக இருதயம் அவ்ளோ கேடுள்ளதா இருக்குதாம். கடவுள் ஆதியிலிருந்து ஆதாம், ஏவாள் காலத்திலிருந்தே கடவுள் என்ன பண்றாரு? அந்த இருதயத்த மாத்துறதுக்காக தான் கஷ்டப்படுறார்ல. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவங்க இருதயம் கடினப்படாம தேவனுக்கு பிரியமாய் மாறுதான்னு சொல்லி மிகவும் ட்ரை பண்றாரு. இன்னைக்கும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கார். ஆனா நம்ம தான் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். எப்படி சொல்றீங்க அந்த இருதயம் அப்படி மகா கேடுள்ளதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு மனுஷனையோ, ஒரு மனுஷியோ உங்க கண் முன்னாடி வச்சுக்கங்க. அவங்கள பத்தி ஒரு 10 வரி நீங்க எழுதி பாருங்களேன். நம்ம என்ன மாரி வார்த்தைகள் எழுதுறோம். அதாவது அப்பதான் தெரியும் நம்ம உண்மையான முகம் என்னன்னு. நம்ம வேதம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஊழியம் செய்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், சர்ச்ல எல்லா வேலையும் செய்றோம். ஆனா, நமக்கு ஒரு பிடிக்காதவங்கள பத்தி ஒரு 10 வரி எழுத சொன்னா என்ன மாரி ஒரு வரிகள் எழுதுறோம் இல்ல? அவங்க நாசமா போட்டும், அவங்க விளங்காம போட்டும், என்ன இப்படி சொன்னாங்கல்ல, அவங்க கடவுள் அவங்கள சபிப்பாரு. இந்த மாரி ஒரு வார்த்தைகள் நம்ம என்ன பண்றோம், அவங்கள குறித்து எழுதுறோம். கடவுள் அத தான் மாத்தணும்னு நெனைக்கிறார். உன் இருதயம் இவ்ளோ அசிங்கமா இருக்கு. நான் உனக்கு வசனம் குடுத்துருக்கேன் இல்லையா? உன்ன சபிக்கிறவங்கள நீ ஆசீர்வதி. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னனே! நீ ஜெபம் பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் இருதயத்துல இருக்கிற கேடுள்ள காரியங்கள நீ மாற்றாம இருக்க. அந்த இருதயங்கிறது தான் பொக்கிஷம். நீங்க லூக்கால நீங்க வாசிச்சீங்கன்னா, லூக்கா 6:45 அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்துக் காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்துக் காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இது அழகான ஒரு வசனம். நம்ம பொக்கிஷம்ங்கிறது நம்ம இருதயம் தான். நம்ம என்ன மாரி பேச்சு பேசுறோம், என்ன மாரி திங்க் பண்றோம், என்ன மாரி செயல்கள் பண்றோம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னா, நம்ம இருதயத்திலிருந்து தான் வருது. நம்ம இருதயம் நல்லா இருந்ததுன்னா, நம்ம செய்ற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும். வசனம் அதான் சொல்லுது. இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்துல என்ன இருக்கோ, அத தான் நம்ம பேசுவோம், செய்வோம். இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல மிகவும் அவர் கஷ்டப்பட்ட காரியம் என்னன்னா, அந்த பரிசேயர்களும், சதுசேயர்களும் தேவனுக்கு பிரியமாய் மாற்றக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா, அந்த பரிசேயர், சதுசேயரும் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். கர்த்தருடைய கட்டளைகளும், கற்பனைகளும் எல்லாமே தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிற ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. வேதத்துல அவ்ளோ எழுதியிருக்குது அவர பத்தி, அத பத்தி அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து நான் தான் மேசியான்னு சொல்றாரு. உங்க இருதயத்த மாத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க, கட்டளைகளும், கற்பனைகளும் நீங்க மாத்தி சொல்றீங்க. அப்பா, அம்மாவ கனப்படுத்தணும்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்பா, அம்மாவ கனப்படுத்தாம, நான் காணிக்கையா கடவுளுக்கு குடுத்துர்றேன். அதனால நான் உங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லி, நீங்களா ஒரு கட்டளை எடுத்து, அத நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்க இருதயம் எப்படி இருக்குன்னா, அப்பா, அம்மாவ பார்க்கக் கூடாதுன்னு இருக்குது. அதுதான் ஒரு கேடுள்ள இருதயம். இல்ல இந்த மாரி நெறைய அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள செய்து கொண்டே இருக்காங்க. அத பார்த்து தான் கடவுள் சொல்றாரு, "வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே." கல்லறை எப்படி இருக்கும் இல்லையா? வெளிய நல்லா இருக்கும். நம்ம அப்படித்தானே வெளிய நல்லா இருக்கோம். நல்லா ஊழியம் செய்றோம். வசனத்த கேட்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா உள்ள நம்ம இருதயம் எப்படி இருக்கு? இல்ல அந்த கல்லறையை போல மாம்சம் மழுகி, நாறி, புழு புடிச்சு, எலும்பும் சதையுமா இருக்கும் இல்லையா? அந்த மாரி நம்ம இருக்கமா? நம்ம இருதயம் அப்படி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா, நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே எங்க இருதயத்த மாத்திக் கொடுங்க.
நல்ல இருதயமா எங்கள மாத்திக் கொடுங்க. அப்பதான் எங்க பொக்கிஷம் நல்லதா இருக்கும். சாலமோன் அப்படித்தானங்க. சாலமோன் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக ஆலயத்த கட்டுன சாலமோன், அவங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? அவங்க இருதயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மகா கேடுள்ளதா மாறிடுச்சு. எவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கார். நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார். பிரசங்கி எழுதியிருக்கார். உன்னத பாட்டு எழுதியிருக்கார். அதே மாரி வந்து நெறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கார். இவ்ளோ பண்ண சாலமோன், அவங்க இருதயம் எப்படி இருக்கு? தேவன விட்டு விலகி போயிடுச்சு. அதுதாங்க எவ்ளோ பண்ணாலும் கடவுள் என்ன பண்றாரு, நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமா இல்லன்னா, நம்ம கண்டிப்பா தேவனோட நித்தியமா நம்ம போக முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இருதயத்த ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். உன் இருதயம் இப்படி இருக்கு. இதை நீ மாத்து அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கடவுள்ட்ட போய், ஆமா கடவுளே, இத நீங்க மாத்தி குடுங்கன்னு கேட்கும்போது, கடவுள் ஆவியானவர் அபிஷேகம் நமக்கு கொடுத்து, ஆவியானவர் உள்ள வந்து எல்லா குப்பையும் தூக்கி வெளிய போட்டுருவார். அப்ப நம்ம தேவனைப் போல ஒவ்வொரு நாளும் நம்ம மாறுவோம். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமாய் மாற நம்ம பிரயாசப்படுவோம். அப்படி இல்லன்னா, கடவுள் நம்மள பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லிருவார். அதனால கடவுள்ட்ட கேட்போம். நம்ம இதயத்த தேவனுக்கு பிரியமாய் மாற்றி, ஒவ்வொரு நாளும் நல்ல பொக்கிஷத்த நம்ம இதயத்திலிருந்து எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.